வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போது பிரைமல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. போன இடத்துல நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் நகருது. ஆக்சுவலா அந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அமானுஷமான கேவை பத்தி காட்டுறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒண்ணு நடக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த 6 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ட்ரிப்புக்கு போறாங்க. போனவங்க ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு முயல் வந்து இந்த குரூப் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்பை சேர்ந்த மெல் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு குளத்துல குளிக்கிறா. அந்த குளத்துல ஏதோ அவளை இன்ஃபெக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் அவ வந்து பயங்கரமா உருமாறுறான். அவ என்னவா உருமாறுறான் அண்ட் இந்த குரூப்புக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போறாங்க அப்படின்னும் போதே கண்டிப்பா ஏதோ ஒரு 7:30 கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேவோட விஷயத்தையுமே வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு விதமான இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டேஞ்சர் அப்படின்றது வெளியே இருந்தெல்லாம் இல்ல, இவங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த செட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அட்டாக்கிங் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த சர்வைவல் அப்படின்றதுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை தான் முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ், 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ டக்குன்னு பார்த்து முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த படத்துல ஏராளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், அந்த கேவுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்கள், அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதே இந்த படத்துல முக்கியமா சொல்லல. அண்ட் கடைசியா யார் சர்வைவ் ஆக போறா அப்படின்றதும் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல தேவையில்லாம நிறைய பேர் வந்து வம்புல மாற்றுறது அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரே பேட்டர்ன்ல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் டியூரேஷன்னால பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.